Hi friends, வணக்கம். நான் காம்படிஷன் சேனல்ல வரவேற்கிறேன். நாம இன்னைக்கு TNPSC டெஸ்ட்டுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப் தான் பார்க்க போறோம். நம்ம காம்படிஷன் வேர்ல்டும் ஈஸி திங்க் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை இணைஞ்சு ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கான ஒரு ஆப் இது. நீங்கள் கரண்ட்டில் இருக்கிற எல்லா கொஷின்ஸும் நீங்கள் வந்து கரண்ட்டில் இருக்கிற டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான எல்லா கொஷின்ஸும் நீங்கள் வந்து உடனுக்குடன் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட்டாக கிடச்சிட்டே இருக்கும். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப் நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நீங்கள் பாருங்கள். இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த ஆப்பில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதில் இந்த ஆப்பில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலிமா டெய்லி உங்களுக்கு இந்த ஆப்பில் என்னென்ன கொஸ்டின் போட்டிருக்கோம் அப்படின்றதுக்கான அப்டேட் வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்பில் நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் கொடுங்க. ஸோ வந்து இதில் உங்கள் நேம் கேட்கும். ஸோ உங்கள் நேம் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் யூசர் ஐடி, ஸோ இதில் எக்ஸாம்பிள் போட்டிருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூசர் ஐடி போட்டுக்கலாம். இந்த டேட் ஆஃப் பர்த் எதுக்கு கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்போனாச்சும் உங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்கள் யூசர் ஐடி வச்சு நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை திருப்பி எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். ஸோ ரெஜிஸ்டர் ஆகிடுது. ஸோ நான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுடைய யூசர் ஐடி வந்து இதில் வந்துடும். ஜஸ்ட் ஒரு பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் உள்ளே போய் ஆக்சஸ் பண்ணலாம். லாகின் கொடுத்துட்டோடனே இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சப்ஜெக்ட் இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கான சப்ஜெக்ட் தமிழ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஆப்டிடியூட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், இந்த எல்லா சப்ஜெக்ட்டும் வந்து இதில் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து தமிழில் தான் இருக்கும். ஸோ தமிழில் உங்களுக்கு விடையளிக்கிறதுக்கு இதில் ஈஸியாக இருக்கும். இப்போ நியூவாக ஒரு கொஸ்டின் பேப்பர் வருது அப்படின்னாக்கா உங்களுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டு கொஸ்டின் பேப்பரை பார்க்கணும் அப்படின்னாக்கா புதுசாக வந்திருக்கா அப்படின்னாக்கா நியூ கொஸ்டின் பேப்பர் கொடுத்தீங்கன்னாக்கா இப்போ இதில் எந்த கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கோ அதில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நீங்கள் கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா இதில் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னாக்கா இதுக்கு கொஸ்டின் வந்து இதில் லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஆன்சர் கொடுக்கலாம் இதுக்கு. இப்போ நீங்கள் வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்த கேள்விகளுக்கும் நீங்கள் போகலாம். முன்னாடி ப்ரீவியஸான கொஸ்டின் கேள்விகளுக்கும் இதில் வரலாம். அடுத்தது இப்போ ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின் நீங்கள் போனோம் அப்படின்னாக்கா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணினாக்கா இது மேலே இங்கே லிஸ்ட் பண்ண எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு டேரெக்டாக போகலாம். இப்போ 10வது கொஸ்டினாக்கா 10வது கொஸ்டின். இப்போ வந்து 5வது கொஸ்டின் போகிறனாக்கா ஜஸ்ட் 5வது கொஸ்டினுக்கு கிளிக் பண்ணினாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி போயிடலாம். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் கொஸ்டின்ஸ்லாம் முடிச்சுட்டு சப்மிட் கிளிக் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் டைம் ஓடிட்டுருக்கு. டைம் முடிஞ்சவொடனே இது ஆட்டோமேட்டிக்காகவே சப்மிட் ஆகும். இப்போ வந்து நான் முடிச்சுட்டுனாக்கா சப்மிட் கொடுத்தாக்கா உங்களுக்கு சப்மிட் வேணுமா சப்மிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தாக்கா சப்மிட் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்கீங்க, மொத்த கொஸ்டின் எத்தனை, நீங்கள் ஆன்சர் பண்ணாத கொஸ்டின்ஸ் எத்தனை அப்படின்றதும் இதில் வந்து லிஸ்ட் பண்ணும். இதில் சப்மிட் கொடுத்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். ஸோ நீங்கள் சப்மிட் கொடுத்து முடிச்சுட்டு வியூ ஆன்சர் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் எந்த கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கீங்க, அது எந்த கொஸ்டின் கரெக்டு அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ வந்து நீங்கள் அட்டன் பண்ணாத கொஸ்டின்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே அது சரியான ஆன்சர் வந்து அது ரவுண்ட் பண்ணி காமிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் நம்ம இதில் ரெண்டுத்துக்கு தவறான ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால ரெட்டு காட்டியிருக்கு. எல்லாத்துக்குமே அட்டன் பண்ணாத கொஸ்டின்ஸ் அப்படின்றதால அதில் வந்து அந்த க்ரீன் ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை ஆன்சர் ஷீட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது நீங்கள் வந்து இப்போ ஹிஸ்ட்ரி பார்க்கணும், நீங்கள் கொஸ்டின்ஸ் எந்த கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஹிஸ்ட்ரி பார்க்கணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் ஹிஸ்ட்ரி போயிட்டீங்கன்னாக்கா இப்போ இந்த கொஸ்டின் பேப்பருடைய அந்த ஃபோல்டர் இப்போ இந்த கொஸ்டின் பேப்பருக்கான அந்த சப்ஜெக்ட் வைஸுக்கு ஃபோல்டர் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபிசிக்ஸ்க்கான ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம இதை அட்டன் பண்ண கொஸ்டின் பேப்பர் இதில் வந்து 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. இது அட்டன் பண்ண உடனே இதுக்கான கொஸ்டின்ஸு அதுக்கான ஆன்சர் இதில் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இதுக்கு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து கொஷின்ஸ் வர 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 இதுவே உங்களுக்கு ஒரு பண்டில் மாதிரி ஆகிடும். இதுவே உங்களுக்கு ஒரு கொஷின் பேங்க் மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இதில் நிறைய கொஷின்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஃபோல்டர் எல்லாத்துலேயுமே நீங்கள் அட்டன் பண்ணுற கொஷின்ஸோட ஹிஸ்ட்ரி, அதாவது நீங்கள் அட்டன் பண்ணுற எத்தனை கொஷின் அட்டன் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே வந்து இதில் லிஸ்ட் பண்ணிடும். ஸோ வந்து நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அடுத்ததுன்னு இப்போ உங்கள் அக்கௌண்ட் வேணாம் டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கனாக்கா ஜஸ்ட் இதில் போயிட்டு இதில் உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னாக்கா டெலிட் பண்ணணும் அப்படின்னாக்கா இதில் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னாக்கா டெலிட் மை அக்கௌண்ட் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணினாக்கா உங்களுடைய அக்கௌண்ட் ஃபுல்லாகவே இதில் ரிமூவ் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் ரிமூவ் ஆகிடுச்சுனாக்கா நீங்கள் திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதுக்கான லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு பாருங்கள். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்.